நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள முரளிபாஸ்கர் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் விரும்பி ஆட்டுப்பாலை குடிப்பாராம். அந்த அளவுக்கு சத்துக்கள் பொதிந்த பால் ஆட்டுப்பால். அது மட்டுமல்ல, கிராமப்புற மக்களுக்கு அவர்களது அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு பொருளாதார ரீதியில் உதவிடும் கால்நடை ஆடுகள். நடமாடும் ஏடிஎம்னு ஆடுகளை சொல்லுவாங்க. குறிப்பாக வெள்ளாடுகள் லாபகரமானவை. ஒரு பசுமாட்டை பராமரிக்க ஆகும் செலவை வச்சுக்கிட்டு 6-7 வெள்ளாடுகளை வளர்த்துடலாம். மற்ற ஆட்டினங்களைப் போல் இறைச்சிக்காக வெள்ளாடுகள் வளர்க்கப்பட்டாலும் வெள்ளாட்டுப்பால் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. வளர்ப்பவர்களே வெள்ளாட்டுப்பாலை குடிச்சிருவாங்களாம். அதனால் வெளியே விற்பனைக்கு கிடைக்கிறதில்ல. காரணம் அதில் உள்ள சத்துக்கள் தான். வெள்ளாட்டுப்பால் அனைத்து சத்துக்களும் நிறைந்த ஒரு சரிவிகித உணவு. குழந்தைகளுக்கு கொடுக்கப்படும் தாய்ப்பாலுக்கு இணையான உணவு வேற எதுவும் இருக்க முடியாது. ஆனாலும் முரளிபாஸ்கர் சார், வெள்ளாட்டுப்பால் சத்துக்களிலும் குணாதிசயத்திலும் வேதியியல் அமைப்பிலும் தாய்ப்பாலை ஒத்து இருக்குதான். பசும்பாலை விட வெள்ளாட்டுப்பால் அதிக மருத்துவ பலன்கள் கொண்டதா இருக்கு. வெள்ளாட்டுப்பாலில் கொழுப்பு 3.8%, பசும்பாலில் 4%, தாய்ப்பாலில் 3.6% இருக்கு. கொழுப்பில்லாத திடப்பொருள் வெள்ளாட்டுப்பாலில் 8.9%, பசும்பாலில் 8.5%, தாய்ப்பாலில் 8.9%. லாக்டோஸ் வெள்ளாட்டுப்பாலில் 4.7, பசும்பால்லையும் 4.7, தாய்ப்பாலில் 6.8% இருக்கான். புரோட்டீன் புரதம் வெள்ளாட்டுப்பாலில் 3.5%, பசும்பாலில் 3.4%, தாய்ப்பாலில் 1.8% இருக்குது. வெள்ளாட்டுப்பாலை தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். குடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், அலர்ஜி, ஒவ்வாமை போன்றவை அதிகம் வராது அல்லது வரவே வராது. குடல் வயிறு சம்பந்தப்பட்ட புண் வலிகளுக்கு வெள்ளாட்டுப்பால் தான் சிறந்தது அருமருந்து. ஆனால் வெள்ளாட்டுப்பாலில் ஒரு மாதிரியான விரும்பத்தகாத வாடை வீசும். பலருக்கும் இது பிடிக்காது. கேப்ரிக், கேப்ராயிக், கேப்ராலிக் உள்ளிட்ட கொழுப்பு அமிலங்கள் தான் இந்த வாடைக்கு காரணம்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். வெள்ளாட்டு கெடாவின் கொம்புகள்கிட்டேருந்து சுரக்கும் ஒரு சில நிணநீர் சுரப்பிகளே காரணம்னு சொல்கிறாங்க. அதனாலேயே பலரும் வெள்ளாட்டுப்பாலை குடிக்க மாட்டாங்க. வளர்ந்த நாடுகளில் வெள்ளாட்டுப்பாலை இளங்குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. செரிமான கோளாறு, சிறு குழந்தைகளுக்கு வரும் வலிப்பு, பித்தப்பை கல் போன்றவற்றிற்கு சிறந்த மருந்தாக விளங்குது வெள்ளாட்டுப்பால். கொழுப்பு குறைவாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வெள்ளாட்டுப்பாலை குடிக்கலாம். முரளிபாஸ்கர் சார், இந்த தகவல்லாம் உங்களுக்கு மட்டுமல்ல, உமையாளினி பாப்பாவுக்கும் தான். அப்புறம் ஆடு மாடு தானேன்னு அலட்சியமாக நினைக்கிறோம். அப்படி அல்ல, அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தவை. வாய் பேசாமல் தனக்கு வேண்டியதை தானே கவனித்து கொண்டு தன்னுடைய எஜமானருக்கு வேண்டியதையும் நல்லபடியாக கொடுக்கிற வாயில்லா ஜீவன்களை நாம் எப்படி கவனிக்கிறோம்? பால் கொடுத்தா ஒரு கவனிப்பு, பால் கொடுக்கலன்னா ஒரு கவனிப்பு, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல் காளை மாடுகளை கூட அவை வேலை செய்தால் கொஞ்சம் தவிடு புண்ணாக்கு, வேலை செய்யலை ஓஞ்சிடுச்சுன்னா லாரியில் ஏற்றிடுறோம். இப்படிலாம் கால்நடைகளுக்கு நாம் செய்ததன் விளைவு தான் நிறைய ஓல்டேஜ் ஹோம்ஸ், மூதாதையர் இல்லங்கள் உருவாகி இருக்கு. தன் வினை தன்னை சுடும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.